12 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஜெனிஃபர் ஆனந்தகிருஷ்ணன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இரண்டு நாள் பயணமாக இன்று தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் மோடி. சென்னையில் வாகன பேரணி நடைபெறவுள்ள பாண்டி பஜாரில் தீவிர பாதுகாப்பு. போக்குவரத்து நெரிசலுக்கு வாய்ப்புள்ளதால் இன்று பிற்பகலில் அண்ணா சாலை மற்றும் 100 அடி சாலையை தவிர்க்க வாகன ஓட்டிகளுக்கு அறிவுறுத்தல். தியாகராய நகர் பகுதிகளில் உள்ள முக்கிய சாலைகளில் வாகனங்கள் நிறுத்த தடை விதிக்கப்படுவதாக போக்குவரத்து காவல்துறை அறிவிப்பு. மதுரை மாட்டுத்தாவணி கடை வீதியில் அதிமுக வேட்பாளர் சரவணனை ஆதரித்து வாக்கு சேகரித்த எடப்பாடி பழனிசாமி. திராவிட கட்சிகளால் எந்த பயனும் இல்லை என்றால் தங்களுடன் மாறி மாறி கூட்டணி வைத்தது ஏன் என அன்புமணிக்கு கேள்வி. அப்புறம் ஏன் எங்களோட கூட்டணி வச்சுட்டு இருக்காரு? பயனே இல்லையில அப்புறம் எதுக்கு எங்களோட கூட்டணி வச்சுட்டு இருக்காரு மாறி மாறி? ஆக அவர் ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு நிலைப்பாடு, ஒரு நிலையான கொள்கை இல்லாத கட்சி பாமக கட்சி. சேலத்தில் திமுக வேட்பாளர் செல்வ கணபதிக்கு வாக்கு சேகரித்த அமைச்சர் உதயநிதி. ஒட்டுமொத்த மக்களுக்கே துரோகம் செய்தவர் எடப்பாடி பழனிசாமி என உதயநிதி குற்றச்சாட்டு. அந்த அம்மா சசிகலா மக்கள் மட்டும் அவர் பசு துரோகம் பண்ணல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே துரோகம் பண்ணவர் தான் திரு பாதம் தாங்கி பழனிசாமி. பவானி அந்தியூரில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை. கர்நாடகாவில் நீர்த்தர மறுக்கும் காங்கிரசுக்கு 10 சீட்டு வழங்கியுள்ளதாக திமுக மீது சாடல். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அறிக்கையை சிதம்பரம் அருகே கிராமத்தில் வெளியிட்ட திருமாவளவன். 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 200 நாட்களுக்கு விரிவுபடுத்த வலியுறுத்துவோம் என வாக்குறுதி. திராவிடம் திராவிடம் என்று கூறிய தமிழ்நாட்டை திமுக தனிமைப்படுத்திவிட்டது. களம் 18 நிகழ்ச்சியில் ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு அளித்த பேட்டியில் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. சென்னையில் இயக்குநர் அமீரின் வீடு மற்றும் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை. முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக்கின் வீடு உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. சென்னையில் 20 இடங்களில் காலை முதல் அதிகாரிகள் ஆய்வு. பொள்ளாச்சியில் எம்பிஎஸ் கோழி பண்ணையில் 32 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல். பணத்தை எஸ்பிஐ வங்கியிடம் ஒப்படைத்த வருமான வரித்துறை. சென்னையில் பாஜக நிர்வாகி மருது பாண்டி வீட்டில் காவலர்கள் சோதனை. தேர்தல் பணிமனை திறக்க போலி ஆவணம் கொடுத்த விவகாரத்தில் நடவடிக்கை. திருநெல்வேலியிலிருந்து சென்னை எழும்பூருக்கு அடுத்த மாத இறுதி வரை வியாழக்கிழமைகளில் சிறப்பு ரயில். மறுமார்க்கத்தில் சென்னையிலிருந்து நெல்லைக்கு வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு ரயில் இயக்கம். மதுரையில் ஏப்ரல் 21ஆம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை காண கட்டணச் சீட்டு முன்பதிவு. இணையதளம் மூலம் வரும் 13ஆம் தேதி வரை முன்பதிவு செய்யலாம். பேச்சிப்பாறை அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டதால் திற்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே நேருக்கு நேர் மோதிய கார் மற்றும் அரசு பேருந்து.
ஒரே குடும்பத்தை சேர்ந்த குழந்தை உட்பட 5 பேர் உயிரிழப்பு, ஒருவர் படுகாயம். அமெரிக்கா, கனடா உள்ளிட்ட நாடுகளில் தெரிந்த சூரிய கிரகணம். பகலை இரவாக்கிய நிகழ்வை கண்டு களித்த மக்கள். IPL தொடரில் 3வது வெற்றியை பதிவு செய்தது சென்னை சூப்பர் கிங்ஸ். சேப்பாக்கத்தில் நடந்த போட்டியில் கொல்கத்தா அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். சென்னையில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி இன்று பாண்டி பஜார் பகுதியில் ரோட் ஷோ செல்ல உள்ளார். இதற்காக அங்கு 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதுகுறித்த விரிவான தகவல்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? சிவரஞ்சனி, பிரதமர் நரேந்திர மோடி சுமார் 6 மணி அளவில் இன்றைக்கு சென்னை வருகிறார். சென்னையில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து அவர் இன்றைக்கு திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக பாண்டி பஜார் காவல் நிலையத்திலிருந்து தொடங்கி தேனாம்பேட்டை ஆலயம்மன் கோவில் சாலை சந்திப்பு வரை இந்த பிரச்சாரம் என்பது நடைபெற இருக்கிறது. இதனால் இந்த டி நகர் பகுதி முழுவதும் ஒரு காவல்துறையினரால் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு இங்கு போடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில சரியாக 6:30 மணி அளவில் இந்த ரோட் ஷோ என்பது தொடங்க இருக்கிறது. குறிப்பாக இந்த ரோட் ஷோ அப்படிங்கிறது நான் முன்பே சொன்ன மாதிரி பாண்டி பஜார் காவல் நிலையம் இருந்து தொடங்கி பாண்டி பஜார் சாலை வழியாக தேனாம்பேட்டை சந்திப்பு வரை இந்த 1.7 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த திறந்தவெளி வாகனத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். பிரதமரின் சென்னை வருகையை ஒட்டி இன்னைக்கு சென்னை முழுவதும் போலீசாரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த டி நகர்ல அதிக அளவில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக பாண்டி பஜார் காவல் நிலையம் அருகில் ஒரு தற்காலிக கிரீன் ரூம் சொல்லக்கூடிய ஒரு ஓய்வு அறை தயார் செய்யப்பட்டிருக்குது. சரியாக 6:20 மணி அளவில் இந்த பகுதிக்கு சில நிமிடங்கள் அங்கு ஓய்வுக்கு பிறகு அவர் மீண்டும் அங்கிருந்து, அதாவது இந்த பிரச்சார திறந்தவெளி வாகனத்தில் ஏறி இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் வாக்கு சேகரிக்கிறார். குறிப்பாக சுமார் 40,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த பகுதியில் கூட இருப்பதால் காவல்துறையினர் பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருக்காங்க. குறிப்பாக இந்த பாண்டி பஜார் சாலையோட 2 புறங்களிலும் தடுப்புகள் வைத்து பொதுமக்கள் இந்த தடுப்புகளை தாண்டி வெளியே வராத வண்ணம் தடுப்புகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பிரதமரை வரவேற்கும் விதமாக இந்த 1.7 கிலோமீட்டர் தூரத்தில் ஆங்காங்கே கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வடசென்னையில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ், அதே போல மத்திய சென்னையில் போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளர் வினோத் பி செல்வம், அதே போல தென் சென்னையில் போட்டியிடும் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகிய மூவரையும் ஆதரித்து இன்றைக்கு வாக்கு சேகரிக்கிறார். சரியாக 6:30 மணிக்கு இந்த ரோட் ஷோ தொடங்கப்பட்டு சாலையினுடைய இரு புறங்களிலும் கூடிக்கக்கூடிய பொதுமக்களிடம் வாக்கு சேகரிக்கிறார். இதனால இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்கள் அதிக அளவில் இருக்கு. இந்த வணிக நிறுவனங்களால் சூழப்பட்டிருக்கூடிய பகுதி தான் இந்த பாண்டி பஜார். 3 மணிக்கு பிறகு இந்த கடைகள் அத்தனையும் மூடப்பட இருக்கும். அதே போல பொதுமக்கள் இந்த சாலையை 3 மணிக்கு மேல் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. 2 மணியோடு மாற்று வழி பாதையில் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. எனவே காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இந்த சாலை முழுவதுமாக வந்திருக்கிறது. சிசிடிவிகள் பொருத்தப்பட்டு போலீஸ் பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ்.